விரைவில் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. மோடியினுடைய நாற்காலி கனவை தகர்த்தெறிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பீகார் மாநிலம். மாநில கட்சிகளை ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை. பாஜகவோடு கூட்டணி வைத்த மாநில கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அழிவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு மாநிலம் வெகு காலத்திற்கு பிறகு தற்போது உணர்ந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு தேரை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவரை அன்றைய பீகார் மாநிலத்தினுடைய தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? தோற்ற கட்சி ஆட்சியில் இருக்கிறது. 2 பேருடைய உதவியுடன் 2 பேரும் இப்போது மெல்ல அந்த நாற்காலியினுடைய கால்களை இல்லாமலாக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மோடிக்கு குட் பை. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். சங்கபரிவாரங்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இந்தியாவிலேயே அதிகமான முறை பிரதமர் பதவியில் இருந்தவர் மோடி என்று. ஜவஹர்லால் நேருவினுடைய சாதனையை தகர்த்தெறிந்து விட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மோடிக்கும் ஜவஹர்லால் நேருவுக்குமான வித்தியாசத்தை சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தனிப்பெரும்பான்மையோடு 3 முறையும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர். மோடி அப்படி அல்ல. இந்த முறை தோற்ற கட்சி, மோடியினுடைய கட்சி தோற்ற கட்சி, பெரும்பான்மை கிடைக்காத கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. சரி, அதை அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் பீகாரிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்னவென்றால், பீகாருக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ராஜினாமா செய்யவிருக்கிறார். இதை சொன்னவர் யார் தெரியுமா? ஜேடியுடைய மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சமான்கான் நேற்று இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு பிரதமர் பதவியின் மீது எப்போதுமே ஒரு ஆசை. இந்த முறை விட்டுவிட்டால் இனி வாழ்நாளில் ஒருபோதுமே வாய்ப்பில்லை என்பது நிதிஷ்குமாருக்கு தெரியும். அதனால தான் சவான்கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிதிஷ்குமார் பிரதமராக போகிறார், மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு இந்திய மக்கள் தயாராகிவிட்டார்கள் இப்படிங்கிற தொனியில் அவர் பேசுகிறார். இது உடனடியாக பிஜேபிக்காரன் வரான். பிஜேபிக்காரன் உடனடியாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஜேபியினுடைய அஜய் அலோக் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரதமருடைய நாற்காலிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரதமர் பதவியெல்லாம் இங்கே காலியாக இல்லை, அதற்கு எந்த வேக்கன்சியும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து பேசாமல் இருங்க அப்படிங்கிறது வீதி சண்டை மாறி இன்றைக்கு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடிக்கும் இடையே பனிப்போர் நடைபெற்று வருவது தெள்ள தெளிவாக வெளியே தெரிந்திருக்கிறது என்பது இந்த விஷயத்தில் தெரியுது. இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ 3வது முறையாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது எப்படி? சந்திரபாபு நாயுடுவினுடைய தயவு, நிதிஷ்குமாருடைய தயவு. இருவரும் இல்லை என்றால் மோடி வீட்டிற்கு சென்றிருப்பார் இல்லையா? இவர்கள் 2 பேருடைய ஆதரவோடு தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் மோடியினுடைய கொள்கை, குறிப்பாக RSSனுடைய கொள்கைக்கு எதிரான கருத்துக்கள் உடையவர்கள் இவர்கள் 2 பேரும். இப்போ ஒன்றுமில்லை, பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தொடர்ந்து மோடியை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுவதற்கு பெரிய நேரம் எல்லாம் ஆகாது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான விஷயங்கள், இதற்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இவர்கள் இருவரும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களை வைத்து எத்தனை காலம்தான் மோடி ஆட்சியை ஓட்ட முடியும்? முடியாது, கஷ்டம். அப்போ அதனால என்ன அப்படின்னா, இன்றைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த புகைச்சல் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கெல்லாம் மாநில கட்சிகளோடு பாஜக கூட்டணி வைத்திருந்தார்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை அழித்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டது கிடையாது. ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தமே என்பது எல்லாத்தையும் அழிப்பது, அவர்கள் மட்டும் வாழ்வது, அவர்கள் சித்தாந்தம் மட்டும் உயிர்ப்போடு இருப்பது, அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழிப்பது. அதனால தான் RSSனுடைய பிதாமகர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், என்ன, இந்தியாவுடைய பெரும் எதிரிகள் யாரு? கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், கம்யூனிஸ்டுகள் பட்டவர்த்தனமாக ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து ஒரு சித்தாந்தத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வேற ஏதாவது சொல்ல வேண்டிய வருமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாநில கட்சிகளோடு எப்போதெல்லாம் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறதோ அந்த கட்சிகளை எல்லாம் அவர்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். பீகாரில் என்ன நடந்தது? பீகாரில் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த பல்வேறு MLAக்கள் பாஜகவுக்கு விலைக்கு வாங்கப்பட்டார்கள். நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நடந்தது.
பிறகு மீண்டும் நிதிஷ்குமார் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கால் மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தார். இறுதியில் பார்த்தால் நிதிஷ்குமார் பாஜகவிற்கு சென்றார். பாஜகவிற்கு சென்றவருக்கு இப்போது புரிந்திருக்கிறது, நாம் இந்த கட்சியை விட்டு விலகவில்லை என்றால் இந்த கட்சி நாளைக்கு பீகாரில் இருக்காது அப்படின்னு. நிதிஷ்குமாருக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், மோடிக்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன். பீகாருடைய வரலாறு அப்படிங்கிறது அந்த மாதிரியான வரலாறு. அதாவது 1990கள் துவக்கத்தில் இந்தியா முழுவதும் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது விபி சிங் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. இந்திய வரலாற்றினுடைய மிக முக்கியமான திருப்பம் அது, ஒரு சிறப்பான விஷயம் அது. விபி சிங்கை இந்தியா இருக்கும் காலம் வரையிலும் யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயம். இதை செய்யும்போது இதில் இருந்து இந்தியாவை திசை திருப்புவதற்காக அத்வானி என்ன பண்ணார், ஒரு ரத யாத்திரையை மேற்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து வருது, எல்லா இடத்துக்கும் வருது. வர்ற வழி எங்கும் கலவரம், ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ கடைசியில் என்ன, பீகாருக்கு நுழைகிறாங்க. பீகாருக்கு நுழைய வரும்போது அப்போது பீகாருடைய முதல்வராக இருந்தவர் லல்லு பிரசாத் யாதவ். லல்லு பிரசாத் யாதவ் அத்வானியை பார்த்து சொன்னா, உள்ளே வந்தாலும் நடக்கிறது வேற, ஓடிடும் அப்படின்னு. பிறகு என்ன நடந்ததுன்னு தான் தெரியும். எல்கே அத்வானி பீகாருக்குள் செல்ல முடியாமல் திரும்பியதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட மண் பீகார் மண். பீகாரில் படிப்பறிவு குறைவு, எல்லாத்தையும் விட்டுக்கலாம். ஆனால் அங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் அங்கே செல்லுபடியாகவில்லை. அதை தடுப்பதற்கான தலைவர்களும் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய பின்பலமும் அங்கே இருந்தது என்பதற்கு இந்த சான்றை சொல்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துல நிதிஷ்குமார் தன்னுடைய பதவி அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய சுகபோகத்திற்காகவும் மாறி மாறி இந்த மாதிரி கட்சி தாவறதெல்லாம் இன்றைக்கு பீகார் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு புரிந்து போய் தான் இன்றைக்கு நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இது சரியாகாது, அதனால நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், விரைவில் பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் என்பதை அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அசன் கான் இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இது சொன்னதுதான் இப்போ எப்படியுமே அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் நிதிஷ்குமார் அடுத்ததாக பிரதமர் பதவிக்கு செல்லவிருக்கிறார். இதுதான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோடி தான் பிரதமர் என்று. ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த ஆட்சி என்பது நீண்ட நாள் செல்லாது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் கனவு திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மையமாக வைத்து இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ திரும்ப தேர்தல் நடந்தால் ஆந்திராவில் தங்களுக்கு கிடைத்த பாராளுமன்ற இடங்களை தக்க வைப்பதற்காகத்தான் லட்டு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். சரியா? இது போன்ற பல்வேறு விஷயங்களை கணக்கு போட்டு தான் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கலாம். அப்படி பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பட்சத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் கீழ் எல்லா மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்கும் சேர்த்து தேர்தல் நடக்கும். அப்படி நடந்தால் தங்களுக்குத்தான் லாபம் என்று கனவோடு இருக்கிறார் மோடியும் ஆர்எஸ்எஸும். ஆனால் அதற்கு உலை வைப்பதாக இருக்கிறது இன்றைக்கு நிதிஷ்குமாரனுடைய அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய செயல். அதில் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியுமே எங்களை ஆதரவு அளிக்கிறது, நிதிஷ்குமார் பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு அடித்து சொல்றாரு அவர். வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.